ஹாய். இந்த வீடியோல யென் கேரி ட்ரேட்னா என்ன? அதனால யுஎஸ் மார்க்கெட் ஏன் கீழ போகுது? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ, இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ்டி டூ அ யென் சார்ட்டு. ஆக்சுவலா அ ஒரு 6 மந்த்ஸ் இல்ல ஜான்வரிலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்டி டூ யென் அ கன்வர்ஷன் ரேட் வந்து 140 இருந்தது ஜான்வரில. இப்போ பார்த்தீங்கன்னா, அ ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 160 வந்தது. ஸோ, இதே பீரியட்ல யுஎஸ் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஆ ஒரு 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு 20% மேல போச்சு. ஸோ, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அதே நேரத்துல இங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் வரைக்கி யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 20% போச்சு. பட் ஜூன்லேருந்து அ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10% அடி வாங்குச்சு. ஸோ, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி டூ ஆ என் கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, ஆ இங்க வந்து ஜூலை 6 வரைக்கும் 160 இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 3 அதுவும் ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, ஆ 153லேருந்து 146 வந்திருக்கு. ரொம்ப இது பெரிய பெர்சன்டேஜ் நீங்க கன்வர்ஷன் ரேட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இது என்ன என் கேரி ட்ரேட் அப்படின்னா என்ன? இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஜப்பான்ல வந்துட்டு ஆ லோன் எடுத்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0%. ஸோ, இங்க உள்ள அ இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து அ பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், சின்ன ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், சின்ன சின்ன இதெல்லாம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க லோன் எடுத்துட்டு, அங்க உள்ள மணிய கொண்டு வந்து யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ, இதுல வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்கு முதல்ல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, நீங்க அங்கேருந்து இங்கே லோன் எடுத்து இங்க இன்வெஸ்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க பே பண்ணணும். அங்கேருந்து இங்க வந்து அ இன்வெஸ்ட் பண்றப்ப, இங்க உள்ள ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் ரிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்க 0%. ஏன் 0% வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து, அங்க எக்கனாமி வந்து ரொம்ப கீழ போயிட்டே இருக்கு. ஸோ, அதனால வந்து அவங்க வந்து 0% வச்சிருந்தாங்க. ஸோ, அதனால இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒண்ணும் கிடையவே கிடையாது. அப்புறம் இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ, இங்க உள்ள ரிஸ்க் மட்டும் தான். சரி, வேற என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்வர்ஷன் ரேட். சப்போஸ் கன்வர்ஷன் ரேட் அங்கேருந்து இங்க கொண்டு வராங்க. இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்கேருந்து திருப்பியும் கன்வெர்ட் பண்ணணும். இதுல வந்து கண்டிப்பா ஒரு லாஸ் இருக்கும். ஆ அத எப்படி மேனேஜ் பண்றாங்க? எதனால அங்க பர்ட்டிகுலரா வந்து என்ன சூஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஏன் வந்து அ ஜப்பானீஸ் அ யென்னுக்கும், யுஎஸ் டாலருக்கும் என்ன அ இது இருக்கு அட்வான்டேஜ் எதனால அங்க போய் இது பண்றாங்க அப்படின்னா, ஸோ எக்கனாமி டிட்டீரியேட் ஆயிட்டிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? உங்களோட கரன்சி வந்து கீழ போயிட்டே இருக்கும். இப்போ ஜிம்பாப்வே கரன்சி பார்த்தீங்கன்னா வந்து கன்னாபின்னான்னு இன்ஃப்ளேஷன் வந்து இதுவாகும். அதேமாரி ஆ நெறைய கண்ட்ரீஸோட இது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் அந்த ஒரு இதில தான்னு வச்சுக்கங்களேன். ஜப்பானீஸ் எக்கனாமி வந்து ரொம்ப கீழ போறதுனால வந்து உங்களுக்கு கரன்சியும் வந்து டிப்ரிசியேட் ஆயி போயிட்டே இருக்கும். ஸோ அதில என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, இப்ப நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6, 7 மாசத்துல என்ன நடந்திருக்கு அப்டின்னா, 140லேருந்து கன்வர்ஷன் ரேட் வந்துட்டு ஒரு யுஎஸ்டி நீங்க வச்சிருந்தீங்க அப்டின்னா, 140ல இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசத்துல வந்து 160 வந்திருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா என்னாச்சு 20 பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து உங்களுக்கு 15% வந்து அப்ரிசியேஷன். ஸோ ஒண்ணுமே பண்ணாம நீங்க 140 யென்ன வந்து டாலரா கன்வெர்ட் பண்ணி, டாலரா வச்சிருந்து திருப்பி அத கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? உங்களுக்கு 15%. ஸோ அ அதில என்ன இப்போ பிரச்சனை? எதனால இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஜான்வரில ஒரு லோன் எடுக்குறாரு. ஆ ஜப்பான்ல 140 யென் வாங்குறாரு. லோன் எடுத்தவரு என்ன பண்ணா 0% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 140 யென்ன வந்து டாலரா கன்வெர்ட் பண்றாரு. கன்வெர்ட் பண்ணிட்டு அவருக்கு $1 கிடைக்குது. அந்த $1 வந்து டெக் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணா அவருக்கு என்ன கிடைக்கும்? இப்ப நீங்க ஜான்வரிலேருந்து இங்க ஜூன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டெக் ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அவரு $1 இன்வெஸ்ட் பண்றாரு ஜான்வரில. ஜூன்ல அவருக்கு வந்து $1.2 கிடைக்குது. ஸோ அதே டைம்ல இங்க பாருங்க, ஆ யென் வந்து 140ன்னு வச்சுக்கலாம் ஒரு கால்குலேஷனுக்கு. 140லேருந்து இங்க வந்து 160 போயிடுச்சு. ஸோ இதில என்ன அவருக்கு அட்வான்டேஜ் அப்டின்னா, இப்போ அவர் வந்து சப்போஸ் ஜூலை 3ல வந்து அவரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க அந்த 1.2 1.2 20% அப்ரிசியேஷன் ஆச்சு இல்லையா? அத வந்து அவரு செல் பண்ணிட்டு, அன்னைக்கு அவரு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 1.2
டாலர் கிடச்சிருக்கும். அந்த டாலர வந்து என்னால கன்வெர்ட் பண்ண நான் 1.2 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 யென் கிடச்சிருக்கும் அவருக்கு. ஸோ அவர் எவ்வளோ லோன் எடுத்தாரு? 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி 140 யென் தான் எடுத்தாரு. பட் இப்போ அவர் கையில வந்து 200 யென் இருக்கு. ஸோ அவரு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது 7 மந்த்ஸ்ல. ஸோ அப்ப அவரு என்ன என்ன பே பண்ணணும்? 140 பே பண்ணாருன்னா, மீதி இருக்கிற 60 யென் வந்து அவருக்கு ப்ராஃபிட். ஸோ அவரு ஜப்பானீஸா இருந்தா அவருக்கு 60 யென் ப்ராஃபிட். இல்ல அமெரிக்கனா இருந்தா அந்த 60 யென்ன திருப்பியும் கன்வெர்ட் பண்ணி யுஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து அது அவரோட ப்ராஃபிட். ஸோ உங்களோட பணம் எதுவும் கிடையாது. ரிஸ்க்கும் வந்து கிட்டத்தட்ட கம்மி. இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. ப்ளஸ் வந்து கரன்சி ரிஸ்க் வந்து பெருசா இல்ல. இல்லன்னு சொல்ல முடியாது. பெருசா இல்ல. ஏன் இல்லன்னா, எல்லாருக்குமே தெரியுது வந்து அ ஜப்பான் எக்கனாமி வந்து கம்மியா போயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அவ்ளோ பெருசா வந்து அ யுஎஸ்டிக்கு எதிரா யுஎஸ்டி க்கு எதிரா வந்து அப்ரிசியேட் ஆகாதுன்னு. ஸோ அதில என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவரு அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து ஜூலை 3 வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு இவ்ளோ 60 யென் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ 60 யென்ங்கிறது வந்து ஒரு 140 லோன் எடுத்ததுக்கு 60 யென் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 45% கிட்ட ப்ராஃபிட். ஸோ இங்க 20% அவர் இந்த கன்வர்ஷன் ரேட்ல அங்கேருந்து இங்க, இங்கேருந்து அங்க மாத்துனதுல வந்து அவரு அத விட அதிகமா 25% அவருக்கு லாபம். ஸோ இப்போ அதில என்ன பிரச்சனை வந்தது இப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதே சார்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 3க்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 160ல இருக்கிற யுஎஸ்டி டூ யென் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்திருக்கு? 146 வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10% அடி வாங்கியிருக்கு. ஸோ இதே நேரத்தில ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்தது? எக்ஸாக்ட்லி இந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஜூலை ஆ ல வந்து கிட்டத்தட்ட பீக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 505 கிட்ட போச்சு. இப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 445 கிட்ட வந்துருச்சு போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 10% மேல அடி. ஒரே மாசத்துல. ஸோ அதே ஒரே மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கரன்சில வந்து 10% அடி. ஸோ இது ஏன் வந்து இப்படி நடந்தது அப்படின்னா, ஸோ இங்க எக்ஸாக்ட்லி இங்க என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டா, இங்க வந்து அவங்க அ ஜப்பானீஸ்ல வந்து என்னதான் எக்கனாமி சரியில்ல அப்படின்னாலும், அவங்களோட இப்ப நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வந்து இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்கும். ஸோ இங்க ஃபெட் இருக்க மாரி அங்க உள்ள டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க வந்து ஃபைனான்ஸ் ஹெட் வந்து சரி ஓகே அ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து எப்போ வெளியில வந்தது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, கரன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவாக ஆரம்பிச்சது. ஸோ இங்க இருக்கிறது திடீர்னு இங்க வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அ எல்லாருமே வந்து ஜான்வரில தான் லோன் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தரும் ஒரு பாயிண்ட்ல எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கேருந்து இங்க வர்றப்பயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பட் எல்லாரும் வந்து பெரிய பெரிய அ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் என்னன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். வந்து நீங்க மார்க்கெட் மேல போறது, கீழ போறதுக்கு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதில ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அ யுஎஸ்டி டூ ஜப்பானீஸ் யென். ஸோ இங்கேருந்து சடனா இங்க கீழ வருது 2 நாள்ல. அ இது வந்து ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் தான். பட் கரன்சில வந்து பெரிய இது. ஸோ உடனே என்ன ஆகும்னா, இங்க சில பேர் வந்து சில ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸும் கீழ போகுது. ஸோ சடனா திருப்பியும் ஒரு கீழ வருது. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க வந்து சில பேர் வந்து எல்லாருமே 140ல லோன் எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் இங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 158ல லோன் எடுத்தவன் என்ன பண்ணுவான்னா, சடனா வந்து சரி அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது அப்டின்னா, கரன்சிலயும் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே டைம்ல வந்துட்டு என்னன்னா, ஆ ஸ்டாக் மார்க்கெட்லயும் அடி வாங்குறாங்க. ஸோ 2 பக்கம் அடி வாங்குவாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மேல போயிட்டே இருந்தது. கரன்சி மேல போயிட்டே இருக்கு அப்டின்னா, 2 பக்கமும் ப்ராஃபிட் வந்துட்டு இருந்த அதே இது வந்து 2 பக்கமும் லாஸ் ஆகுது அப்டின்னா, லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா போகும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆ சில பேர் அவங்களாவே வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு லோன இது பண்ணிடலாம். ஸோ இதே நேரத்தில ஜப்பானீஸ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுனால. ஸோ சில பேருக்கு வந்து என்னன்னா, இப்ப நீங்க அ புரோக்கரேஜே அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் லோன் வந்து அ அதிலேயே ஒரே அக்கவுண்ட்ல இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பெரிய அ இது கிடையாது. பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா, இது பெரிய இது. சில இதுக்கப்புறம் மீடியம் அ லெவல்ல இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்க்குலாம் அடி வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, எல்லாருக்குமே வந்து பாலிசி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா, இப்ப நீங்க சின்ன சின்ன ஹெட் ஃபண்ட்ஸ்லாம் ஓகே. இதுவரைக்கும் வந்து இது 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 இங்க பார்த்தீங்கன்னா, மேல வரும், கீழ போகும் அதெல்லாம் ஓகே.
பட் இங்க என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இங்க ஜூலை 29க்கு அப்புறம் 2டே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது வந்து இவ்வளோ தூரம் இதுவாகுது. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து பாலிசி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட நாங்க இன்கிரீஸ் பண்ண போறோம் அப்டின்ட்டாங்க. ஸோ இது வந்து ஈவன் பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்க்கும் அடிதான். ஸோ என்னன்னா, இப்ப நீங்க வந்து இங்க லோன் எடுத்தவங்க வந்து இப்போ இன்னும் லாஸ் ஆகல கரன்சில. பட் அதே நேரத்தில டெக்லயும் லாஸ் ஆகல. பட் இதே இது வந்துன்னு இ இ இவங்க வந்து இங்க செல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 45% லாஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இங்க ஆல்ரெடி வந்து ஒரு 10% போச்சு அவங்களுக்கு. அ யூஎஸ்டிலயும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுலயும் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இதுல வந்து 146ல இருக்கிறது ரொம்ப கீழ போச்சு அப்டின்னா, எக்கச்சக்க பெரிய லாஸ். ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அ ஈவன் பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் ஸ்டாக்க செல் பண்ணிட்டு, நம்ம லோன குளோஸ் பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா இங்கேயும் வந்து எலக்ஷன் இருக்கு. ஸோ நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நெறைய பேர் வந்து குளோஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ்டி டூ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பலாம் ஏறுதோ அப்பலாம் வந்து இந்த யுஎஸ்டி டூ அ என் கன்வர்ஷன் ரேட் ஏறிச்சு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டுருக்கு. இது இறங்குச்சுன்னா இறங்கிட்டுருக்கு. இது இப்போ மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ரொம்ப நாளாவே இது மாரி தான் நடந்துட்டுருக்கு. மேபி வந்து ஒரு 5 இயர்ஸ் இத பார்க்கலாமே. இப்ப நீங்க 2000லேருந்து 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மேல போச்சு. ஈவன் டெக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து QQQ வந்து 400 போச்சு. அப்புறம் சடனா அதுலேருந்து 260 வரைக்கும் போச்சு. ஸோ எப்போ அ 400 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2022 அக்டோபர் வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே வரல. ஈவன் இங்கேயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அந்த அக்டோபர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இறங்க ஆரம்பிச்சு கடைசியா வந்து ஒரு 260 வரைக்கும்லாம் போச்சு. ஸோ இந்த சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறிட்டே போச்சு. அப்புறம் திடீர்னு இங்கேருந்து இறங்கி வந்தது. ஸோ அதே பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ மார்க்கெட் கம்மியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து 160 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த பீரியட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 260 வரைக்கும் போன QQQ வந்து இப்ப இங்க வந்து 505 வரைக்கும் போச்சு. ஸோ இது மட்டும் தான் வந்து ஒரு அ யுஎஸ் மார்க்கெட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுதா அப்டின்னா, இதுவும் ஒண்ணு அவ்வளோதான். இதே மாதிரி நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்ப இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்ப பீக் ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி வந்து ஜூலைல பீக் ஆச்சு. ஜூன் அ ஜூலை 1 வீக்ல பீக் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 10% ஸோ இது கீழ போச்சு அப்டின்னா, என்னோட கெஸ் வந்து மார்க்கெட் கீழ போகும். இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட்லயும் வந்து ரெக்கவரி இருக்கும். ஸோ இது இங்கேருந்து மேல போகுமா? போகாதா? கீழ போகுமா? என்ன சொல்றாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது இங்கேருந்து வந்து 153 வரைக்கும் போகும்ன்னு சொல்றாங்க. ஸோ திருப்பியும் வந்து ஒரு ரெக்கவரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படிங்கிறது அ ஜப்பானீஸ் வந்து அவங்களோட பாலிசி சேஞ்சஸ் பொறுத்து இருக்கு. ஸோ இது வந்து அ இது எப்படி கீழ வரும்? இப்ப ஜப்பான் எக்கானமி தான் வந்து சரியில்லையே வந்து இங்கேருந்து இங்க இங்க போனது வந்து திருப்பி எப்படி வந்து அ இதுவரைக்கும் போகுமா? அப்படின்னு கேட்டா வந்து போறதுக்கான சான்ஸ் இருக்கா? அப்படின்னா, அவங்க எக்கனாமி சரியில்ல. பட் அவங்க பாலிசி சேஞ்ச் பண்ணி கொண்டு போணும்னு நெனச்சா கொண்டு போகலாம். ஸோ கொண்டு போவாங்களா அப்படின்னா, அது தெரியல. அ அது அவங்க கொண்டு போனா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட கெஸ் படி வந்து என்னன்னா, இங்க இருக்கிற அ கன்வர்ஷன் ரேட் வந்து இங்க போச்சு அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து இறங்கும். ஸோ இது முன்னாடி நடந்திருக்கா இதே மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னா, அ கண்டிப்பா நடந்திருக்கு. இது பின்னாடி போய் பார்க்கலாம். 2005லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அ 2007 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து 100லேருந்து 120, 123 வரைக்கும் கொண்டு போனாங்க. 2007 வரைக்கும். 2005லேருந்து 2007ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது அப்படின்னா, மார்க்கெட்ல நீங்க என்ன வேணா கண்ண மூடிட்டு எத வேணா போடலாம். ஆ ஒரே மாசத்துல வந்து 10%, 20% அது மாரி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 123லேருந்து கன்வர்ஷன் ரேட் வந்து சடனா வந்து அ 6 மாசத்துல வந்து அ 100க்கு போயிருக்கு. ஸோ 100லேருந்து 123 கொண்டு போய் திருப்பி 100 கொண்டு வந்திருக்காங்க 6 மாசத்துல. ஸோ இதே பீரியட்ல அதே டைம்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னா வந்து 2008 அ மார்ச்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் வந்து 50% அடி வாங்குச்சு. அ ஸோ சேம் பீரியட்ல வந்து இதுவா இருக்கு. ஸோ இது இப்பயும் இங்க வந்து அது மாரி நடக்குமா அப்டின்னா, இது ஏற்கனவே ஒரு தடவ நடந்திருக்கு. அ அதே மாதிரி திருப்பி 100க்கு போனாங்கன்னா,
நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இதே பீரியட்ல இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அமெரிக்கன் ஆ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறாங்க. ஜப்பான்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ, அதனால என்ன ஆகும் அப்டின்னா வந்து, ஆ இந்த கன்வர்ஷன் ரேட் வந்து கீழயும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆ எல்லாரும் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க யாரும் சொந்த பணத்த வச்சுலாம் யாரும் பண்றதில்ல. எல்லாமே லோன் எடுத்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இதில வந்து எல்லாமே நல்லா போச்சுன்னா, அவங்க பணத்த எடுத்துப்பாங்க. இதில ஏதாவது வந்து அ எங்கேயாவது சொதப்புச்சு அப்டின்னா, கம்பெனி க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ, இது இது ஒரு இது மட்டும் தான் வந்து ஒரு இதுவா அப்டின்னா, இது சேஞ்சஸ் ஆகுமா? இல்ல இது இப்படியே போகுமா? இது முன்னாடி நடந்த மாரி பின்னாடி நடக்குமா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது தெரியல. பட் இது மாரி ஏற்கனவே நடந்தத வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இது இன்னும் கொஞ்சம் கீழ போச்சு அப்டின்னா, போறதுக்கான சான்சஸ் இருக்கு. போச்சு அப்டின்னா வந்து ப்ராப்ளம் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அவ்வளோதான். ஸோ, இதே மாதிரி வீடியோஸ் அ பார்க்கணும் அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.